ஹலோ விவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நாம ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிமெனுக்கு ஹிஸ்டெரிசிஸ் லாஸஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அதோடைய டேட்டாஸ் கொடுக்கக்குள்ள அதை பற்றின ப்ராப்ளத்தை தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளத்துக்குள்ளே போயிடலாம். Calculate the loss of energy caused by hysteresis in 1 hour in 50 kg of ion. If the peak flux density reached is 1.3 Tesla and the frequency is 25 Hz. Assume Steinmetz coefficient as 628 joule per meter cube and density of ion as 7.8 into 10 to the power of minus plus 3 kilogram per meter cube. What will be the area of pH curve of this specimen if 1 centimeter equal to 12.5 ampere turns per meter and 1 centimeter equal to 0.5 Tesla. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும். ஸோ ஒரு பிஹெச் கர்வ் அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி தான் வரைவோம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் பி அண்ட் திஸ் இஸ் ஹச். சரிங்களா? ஆஸ் யூஷுவல் என்னுடைய கர்வ் வந்து இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ தட் மீன்ஸ் நம்ம ஒரு கிராஃப் வரைக்கும் நம்ம இங்கே எழுதுவோம். எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு, சிமிலர்லி ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு டேட்டா எழுதுவோம். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ பி அப்படிங்கிறது ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, இதோடைய யூனிட் வந்து எனக்கு டெஸ்லா. அண்ட் ஹச்சோட வேல்யூ வந்து எனக்கு தெரியும், விச் இஸ் நத்திங் பட் ஆம்பியர் டர்ன் பர் மீட்டர் அதோடைய யூனிட். அப்போ தேர்ஃபோர் இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல 1 சென்டிமீட்டருக்கான அந்த வேல்யூ, சிமிலர்லி இது ஒய் ஆக்சிஸ்ல 1 சென்டிமீட்டருக்கான வேல்யூ. ஸோ இந்த டேட்டாஸ் தான் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஸ்பெசிமெனுக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் வரைகிறோம் அப்படின்னா, இந்த ஷேட் பண்ணியிருக்கிற போர்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதை தான் நான் ஏரியான்னு சொல்லுவேன். இதோடைய ஏரியா என்ன அப்படிங்கிறத தான் வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுக்கு ரெலவெண்டா எல்லா டேட்டாஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போறோம்? ஸோ இதை தான் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எழுதிருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வெயிட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50 கிலோகிராம். இதை நான் மாசுன்னு கூட எடுத்துக்கிறேன். ஸோ 50 கிலோகிராம் இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னுடைய B உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஈக்குவல் டு 1.3. அதே மாதிரி என்னுடைய ஃப்ரீக்வன்சி வந்து விச் இஸ் ஈக்குவல் டு 25 ஹெர்ட்ஸ். அதே மாதிரி என்னுடைய ஸ்டெயின்மெட்ஸ் கோஎஃபிஷியன்ட் இட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா 628. இட் இஸ் ஜூல் பர் மீட்டர் கியூப். சரிங்களா? அதே மாதிரி எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டென்சிட்டி கொடுத்துருக்கான், என்னுடைய அயனுடைய டென்சிட்டி. ஸோ இதோட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தோன்னா விச் இஸ் 7.8 இன்டூ 10 to the power of 3 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். சரிங்களா? இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எனக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு எனக்கு அது தேவையில்லை. ஸோ ஃபைனலாக அதை நான் பார்த்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நான் ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ தேர்ஃபோர் எனக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் ஒரு செகண்டுக்கு எவ்வளோ நடக்குது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு செகண்ட்க்கு இந்த ஸ்பெசிமிலாக நடக்கக்கூடிய ஹிஸ்டெரிசிஸ் லாஸ்க்கான ஃபார்முலா பார்த்தோம்னா, நீட்டா இன்டூ பி மேக்ஸ், இதனுடைய மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, அதுதான் எனக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ பவர் 1.6 இன்டூ ஃப்ரீக்வன்சி இன்டூ வால்யூம். ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஹிஸ்டெரிசிஸ் லாஸஸ் ஒரு செகண்ட்ல அந்த ஸ்பெசிமென்ல அக்கர் ஆகிறதுக்கான ஃபார்முலா. இப்போ இதுல எனக்கு நீட்டா கொடுத்துட்டாங்க, பி மேக்ஸ் ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க, பட் வால்யூம் வந்து எனக்கு டைரக்டா கொடுக்கல. ஸோ இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் எனக்கு வால்யூம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, விச் இஸ் நத்திங் பட் மாஸ் டிவைடட் பை டென்சிட்டி. ஸோ மாஸோட வேல்யூ வந்து எவ்வளோ 50, டென்சிட்டியோட வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஈக்குவல் டு 7.8 into 10 to the power of plus 3. So this is the value of volume. So இப்போ இந்த டேட்டாஸ் எல்லாமே இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. So then I get the value of hysteresis losses. நீட்டாவோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா it is nothing but 628 into Vmax ஓட வேல்யூ வந்து it is 1.3 the whole power 1.6 into frequency வந்து it is 25 and my volume is 50 divided by 7.8 into 10 to the power of 3. Okay, so if I simplify all those things, the value I get which is equal to 628 into 25 into 50 divided by 7.8 into 10 to the power of 3.
7.8 into 10 to the power of 3 ஒரு வேல்யூ கிடைக்குது into 1.3 the whole power 1.6. So the value I get is around 153.12. So this is the value I get. So approximate I take the round of value. It is 153 joules per second. நான் லாசஸ் வந்து நம்ம எதில் சொல்றோம் ஜூல்ஸ்ல சொல்றோம் சரிங்களா. ஸோ ஜூல்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாச்சு. ஆக்சுவலி இப்போ என்னுடைய ஸ்பெசிமென்ல வந்து லாசஸ் வந்து எப்படி அக்கர் ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா பர் ஆர்க்கு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். எப்போதுமே லாசஸ் வந்து பர் ஆர்க்கு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ தேர்ஃபோர் மை ஹிஸ்டரிசஸ் லாஸ் பர் ஹவர் அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ திஸ் 153 into we know that 1 hour which is equal to 3600 seconds சரிங்களா. அப்ப இதை வந்து நான் என்ன பண்றேன் 3600ஆல மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஸோ அப்ப பண்ணா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 550 800 ஜூல்ஸ். ஸோ இதுதான் வந்து எனக்கு பர் ஹவர்ல அந்த ஸ்பெசிமென்ல நடக்கக்கூடிய ஓவரால் ஹிஸ்டெரிசிஸ் லாசஸ் சரிங்களா. ஸோ இப்போ எனக்கு என்னுடைய ஹிஸ்டெரிசிஸ் லாசஸ் ஒரு பெர் மீட்டர் கியூப்க்கு எவ்வளவு அக்கர் ஆகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும் சரிங்களா. பெர் மீட்டர் கியூப் பெர் சைக்கிள் சரிங்களா. ஸோ ஆஸ் பர் ஸ்டெயின்மெட்ஸ் கான்ஸ்டன்ட் ஆர் ஸ்டெயின்மெட்ஸ் லா இந்த லா படி நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய ஹிஸ்டெரிசிஸ் லாசஸ் பர் மீட்டர் கியூப் பர் சைக்கிள் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா என்னுடைய ஸ்டெயின்மென்ட் கான்ஸ்டன்ட் இன்டூ என்னுடைய மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி the whole power 1.6. This is the important formula. Okay, so now I substitute all those values 628 into 1.3 the whole power 1.6. சொல்றது புரியுதுங்களா சார். இதுதான் வந்து என்னுடைய ஓவரால் லாஸ் பர் மீட்டர் கியூப் பர் சைக்கிள். ஸோ தட் மீன்ஸ் இந்த ஏரியா இருக்கு பார்த்தீங்களா இந்த ஏரியா தான் இப்போ நான் இங்கே ஃபார்முலாவா எழுதியிருக்கிறேன் சரிங்களா. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தேர்ஃபோர் இந்த வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா திஸ் ஏரியா ஆஃப் திஸ் ஹிஸ்டெரிசிஸ் லாசஸ். ஸோ இந்த ஏரியா எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அக்கார்டிங் டு திஸ் கிராஃப். ஸோ இந்த கிராஃப் படி சரிங்களா இந்த கிராஃப் படி எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் வெரி சிம்பிள். இட் இஸ் நத்திங் பட் என்னுடைய எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் அதோடைய அந்த 1 சென்டிமீட்டர் எவ்வளோ அந்த டேட்டா இன்டூ மை ஏரியா ஆஃப் ஹிஸ்டெரிசிஸ் லூப் சரிங்களா. இதோடைய மல்டிப்ளிகேஷன் ஈக்குவலா இருக்கும். தட் மீன்ஸ் இந்த லூப் இருக்கு பார்த்தீங்களா இங்க மேல கொடுத்துருக்கோம்ல இந்த லூப் சரிங்களா இதோட ஏரியா இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் லிமிட்டை மல்டிப்ளை பண்ணா வரக்கூடிய ஆன்சர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இந்த ஹிஸ்டெரிசிஸ் லாசஸ் பெர் மீட்டர் கியூப் பெர் சைக்கிள் சரிங்களா இதுக்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ இதை நான் ஈக்குவேட் பண்ணா எனக்கு என்ன கேட்டிருக்காங்க ஏரியா தான் என்னன்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்ப தேர்ஃபோர் மை ஏரியா ஆஃப் ஹிஸ்டெரிசிஸ் லூப் இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னுடைய இந்த ஹிஸ்டெரிசிஸ் லாசஸ் டிவைடட் பை மை எக்ஸ் இன்டூ ஒய் அந்த ஆக்சஸ் இருக்கு பார்த்தீங்களா அதோடைய வேல்யூ இதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இதோட வேல்யூ எனக்கு தெரியும் which is nothing but 628 into 1.3 the whole power 1.6 divided by x axis அதோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா it is 12.5 and y axis அதோட வேல்யூ வந்து 0.1. If I simplify this I get the value of around 764 centimeter square. So therefore இதுதான் வந்து என்னுடைய இந்த ஹிஸ்டெரிசிஸ் லூப்கான கரஸ்பாண்டிங் ஏரியா சரிங்களா. ஸோ இங்கே வந்து ஹிஸ்டெரிசிஸ் லாசஸ் டேட்டா கொடுக்காம டைரக்டா கொடுக்காம ஸ்பெசிமெனுடைய வெயிட் என்ன அதோடைய டென்சிட்டி என்ன சரிங்களா இந்த மாதிரி டேட்டா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கொடுத்து கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. பட் இட் இஸ் வெரி ஈஸி ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். ஓகே, ஸோ நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நவ் யூ டேக் திஸ் ப்ராப்ளம் அஸ் அ ப்ராக்டிஸ். நவ் டேக் திஸ் ப்ராப்ளம் அஸ் அ ஹோம்ஒர்க். அண்ட் இந்த ப்ராப்ளம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸில் 2019ல் கேட்ட ஒன் ஆஃப் த கொஸ்டின் சரிங்களா.
ஸோ ட்ரை திஸ் ப்ராப்ளம் ஆஸ் யுவர் ஓன். பட் ஹியர் ஒரு டேட்டா என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ இன் த ப்ரீவியஸ் கேஸஸ் ஆல் த டேட்டாஸ் ஆர் இன் சென்டிமீட்டர். ஹியர் த டேட்டாஸ் எல்லாமே எதுல இருக்கு? இன்ச்சஸ்ல இருக்கு. ஸோ தட் இஸ் த ஒன்லி டிஃபரன்ஸ். சரிங்களா? ஸோ அத கன்வர்ஷன் ப்ராப்பரா பண்ணீங்கன்னா, இட் இஸ் வெரி ஈஸி. தேங்க் யூ.